ஆர்மி பயன்படுத்தும் கார்கள், வாகனங்கள், ஜீப்புகள், மலைப்பகுதிகளுக்கு செல்லும் ஜீப்புகள் உள்ளன. இவை சில காலம் கழித்து பயன்படுத்த முடியாது ஆகிவிடும். இந்த பொருட்களை இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பதற்கு கொடுத்தால் அங்கிருந்து பிரில்லியன்ட் குழந்தைகள் வெளிவருவார்கள். இவை அனைத்தையும் படித்து மனதில் பதிய வைத்து எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது இவர்களே பலதரப்பட்டவற்றை டெவலப் செய்வார்கள். இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகும். ஏனெனில் இவற்றை ஸ்கிராப் விலைக்கு விற்றால் பெரிய பணம் கிடைக்காது. எவ்வளவு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது, இதை அடுத்த தலைமுறைக்கு படிக்க கொடுத்தால் இவர்கள் இதை பற்றி A to Z வரை அனைத்தையும் அறிந்து கொள்வார்கள். பள்ளிகளின் ஜெனரல் எஜுகேஷனில் இவை சேர்ந்த விஷயங்களை படிப்பார்கள். பிறகு இவர்களே பலதரப்பட்டவற்றை டெவலப் செய்ய தொடங்குவார்கள். இவை பின்னர் ஆர்மிக்காக மேலும் டெவலப் செய்து நாமும் இன்டெக்ட் செய்து பயன்படுத்தலாம். ஏர்கிராஃப்ட்களை பாருங்கள். இந்தியாவில் எத்தனை கிராமப்புற குழந்தைகள் ஏர்கிராஃப்ட்களுக்குள் ஏறி இருக்கிறார்கள்? நகரங்களில் எல்லாரும் ஏறி இருப்பார்கள். ஆனால் கிராமங்களில் பல திறமையான குழந்தைகள் உள்ளனர். இவர்களுக்கு இது போன்ற பழைய ஏர்கிராஃப்ட்கள், ஜெட் ஃபைட்டர்கள், பாம் மாடல்கள், ஆன்டி மெட்டீரியல் ரைஃபிள்கள் போன்றவை பயன்பாட்டில் இல்லாதவையாக இருந்தால் அவற்றை எப்படி கட்டியமைக்கிறார்கள், எப்படி இயங்குகிறது போன்றவற்றை இந்த குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும். காரணம், இந்தியன் ஆர்மிக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸ் என்று சொல்லப்படும் ஒரு பெரிய வரலாறு உள்ளது. நாம் எப்போதும் வெளியிலிருந்து இம்போர்ட் செய்வதையே பவர் என்று நினைக்கிறோம். இது போன்ற குழந்தைகள் படித்து வந்துவிட்டால் அவர்கள் இதற்குள் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்களாக மாறுவார்கள். இன் ஃபியூச்சரில் இவர்களே பல கம்பெனிகளை எடுத்து பலதரப்பட்டவற்றை டெவலப் செய்ய தொடங்குவார்கள். அதனால் எனது ஒரு வேண்டுகோள் உள்ளது. நான் இதை பார்த்திருக்கிறேன். பல மார்க்கெட்டுகளில் இதனுடன் தொடர்புடைய ஒரு பெரிய மாஃபியா டீலர்கள் கூட உள்ளனர், ஆர்மி மற்றும் ஏர்ஃபோர்ஸின் பொருட்களை வாங்குவதற்காக. காரணம், இந்த விஷயத்தில் ஹியூஜ் அமௌண்ட் உள்ளது. அதை கொடுக்காமல் இது போன்ற குழந்தைகளுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் படிக்க கொடுத்தால் இந்தியாவில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஏற்படும். காரணம், இந்த குழந்தைகள் படித்து வருகிறார்கள். இதை முழுவதுமாக பார்த்து கேட்டு படித்து மனதில் பதிய வைத்து விட்டால் பேலிபாலம் கட்டுவது போன்ற விஷயங்களை வயநாட்டு குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். இது எப்படி கட்டப்படுகிறது என்று புரிந்து கொண்டு புதிய முறையில் இன்னோவேட் செய்து புதிய முறையில் பாலம் கட்டுவார்கள்.